ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். என்னடா அக்கா திடீர்னு மத்தியான வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பீங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம பொழப்ப நம்ம பார்த்து தான் ஆகும், சரிங்களா? இப்போ கூட பாருங்க, அவ்வளோ கஷ்டம் தெரியுதா? இங்கே நான் பேசும்போதே அந்த வாய்ஸ் எல்லாம் இதாகுதா? ஏன்னா இப்போ இங்கே அந்த அளவுக்கு கிளைமேட்டு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, சொல்ல வர்ற விஷயத்த மட்டும் ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்டாக சொல்லிட்டு பட்டுன்னு முடிச்சுட்டு டக்குன்னு தூங்க போறேன், சரிங்களா? அதாவது நம்ம காணா போன அக்காவை காவல்துறையால கண்டுபிடிக்கப்பட்டோம், சரியா? அதை மட்டும் இல்லாம கூட இருக்கிறனே கடத்தி வைத்ததாக தகவலும் கசித்தது அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, பாவம் அக்கா காணா போய் வந்திருக்குது. யாராவது ஆராத்தி ஈரத்தி இருந்தா எடுத்துருக்கலாம்ல. பார்த்தாங்க 2 நாள். இதுக்கு மேல நம்ம நாடகம் செல்லாது, கம்பெனி திவாலாகி போயிரும்னு சொல்லிட்டு இவங்களே வெளியே வந்துட்டாங்க. சரி, அதை சூர்யா விழுதுகள்ல போட்டிருக்கேன், எல்லாரும் போய் பார்த்துக்கங்க. இப்போ அக்கா வந்தோடனே ஏதோ வீடியோலாம் போட்டிருக்குது. என்னதோ உங்க வீரம் எல்லாம் கருப்பிக்கிட்ட காமிங்களே, பயம் உங்களுக்கு நான் வம்சத்தையே வச்சு செஞ்சிருவாங்கிற பயம். முதல்ல நீ ரொம்ப யோக்கியமா? இல்லை, நான் கேட்குறேன், நீ ரொம்ப யோக்கியமா? நீ என்னமோ ஒருத்தனுக்கே வாழ்ந்து ஒருத்தனுக்கே புள்ள பத்து ஒருத்தனுக்கே இப்போ வரைக்கும் இருக்கிற சொல்ற. கருமா முடிச்சவன், இளவெடுத்தவன், அவன் மூஞ்சியும் தெரியாது முகரையும் தெரியாது. என்னமோ அவனுக்கு என்னமோ 12 அடி இருக்கிற மாதிரி இவங்கிட்ட ஒரு அடிச்சுக்கிறான், அவன் அங்கிட்ட அடிச்சுக்கிறான். சக்கலாத்திய சண்டை போட்டு புருஷனை கூத்தியா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு எங்கேயா கிடக்கிறான் அடிச்சுக்கிட்டு சாவுறா. இவன் அப்படித்தான் அவங்கிட்ட சிக்கனா பரம்பரையே இழுப்பா. அவங்கிட்ட சிக்கனா மட்டும் என்ன அப்படியே நெய்ய ஊத்தி அப்படியே பருப்பு பாயசம் செஞ்சு குடிப்பியாக்கும். அடாடாடாடாடாடா, முதல்ல ஓ முதுகுல இருக்க 1.5 வண்டி அழுக்க எடு. எதுக்கு எடுத்தாலும் கம்யூனிட்டி போஸ்ட், எதுக்கு எடுத்தாலும் அவ போனவன், இவ வந்தவ, இவ வச்சவ. முதல்ல நீ திருந்தடி, சரியா? உனக்கு ஒண்ணும் இல்ல, மக்கள் உன்னை எப்படிலாம் புகழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாமிக்கு ஒரு 40 லட்சம் இட்லி பார்சல். என்ன மாமிக்கு ஒரு 40 லட்சம் இட்லி பார்சலா? என்னடா 40 லட்சத்துக்கு இட்லி எங்கடா விக்குது? ஓ அக்காவோட சிலிக்கான பார்த்தவெல்லாம் சொல்றியா? இந்த 111 பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஓ சிலிக்கான அப்படி ஊரே பார்த்துருக்காங்க. பார்த்து பாவன் இட்லியை போட்டு நல்லா பசன்னு பிசைஞ்சிருக்காங்க. பார்த்து பசங்கடா, அது பலூனு பிரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துட போகுது, சரியா? அந்த டோரி கண்ணே தான் இவளோட ஓட ஓட விட்டு புட்டு மறுபடியும் கூட்டிக்கிட்டு வந்து நல்லவர் வேஷம் போடுறான். கரெக்டா காயிண்ட பிடிச்சிங்க. ஆனா நாங்க கூட லேட்டா தான்டா கண்டுபிடிக்கிறோம். நீங்க பிடிக்கிறீங்க பாருடா. பேசாம நீங்க எல்லாருமே இந்த புலனாய்வுக்கு தான் ஆள் இல்லையா? பேசாம நீங்க எல்லாரும் கிளம்பி அங்க போயிருங்கிறேன். இவங்க போட்ட நாடகத்தை பார்த்தீங்களா? அக்காவுக்கு ஒரு துளி மேக்கப் குறையல, அக்காவுக்கு ஒரு துளி பிரசப் குறையல. ஏன்னா சென்னையில இருந்து அட்டிக்கிற மழையும் புயலும் டிராபிக்கே இல்லாம 6-7 மணிக்கு கிளம்பின அக்கா 10 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்கடா. ஏன்னா பிளைட்ல வந்தாங்கல்ல அக்கா. பிளைட்டு உலகம் எங்கும் தடை பண்ணியிருக்காங்க இந்த புயல்னால. ஆனா அக்கா மட்டும் பிளைட்ல வந்து இறங்கிடுச்சு. எல்லாரும் நம்பணும், சரியா? அடுத்து ஒருத்தன் போட்டிருக்கான், பேரெல்லாம் படிக்கல. முதுகுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சவங்க கழுத்துக்கு கொஞ்சம் அடிச்சிருந்தா வயசு தெரிஞ்சு இருக்காது. உங்க வயசு 50 வயசுன்னு ஏற்கனவே நான் ஒரு 52 இருக்கும்னு கணிச்சேன். அது கரெக்டா மக்கள் சொல்லிட்டாங்க. தெரிஞ்சு வச்ச, அதுக்குதான் சொல்றது, மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும்னு. நம்ம தான் தோலை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்களே. இப்போ நானே வயசுக்கு வராத குமரின்னா என்னைய நல்லா கழுவி ஊற்ற மாட்டாங்களா? நம்ம என்னதான் நம்ம வயசை மறைச்சாலும் நம்ம தொங்குற சதை, நம்ம மூஞ்சி, இந்த நானும் பாருங்க தலையில் 2 லிட்டர் எண்ணெயை வச்சிருக்கேன். என் வயசை சொல்லி போய் நீ என்ன எது வாலிப பசங்களை பிடிக்க போறீங்க? அப்படிதான் பிடிச்சி வச்சிருக்க. ஏற்கனவே ஒருத்தனை அப்படிதான் பிடிச்சி குடும்பத்தையே ஒக்கிட்டு முடிச்சு நடுத்தருவில் விட்ட. இப்போ இந்த சூனா இல்லாத சுண்ணாம்பு மகனை பிடிச்சிக்கிட்டு என்னைக்கு அவன் பெருசா வாயில கொடுத்துட்டு போப்பாரான்னு தெரியல. இல்ல உன்னை மக்கள் புகழ்ந்துருக்காங்கல்ல, அதுக்கு சொல்றேன், சரியா? அப்பா ஒரு கமாண்ட் அக்கா இப்பதான்டா படிச்சுட்டு வர்றதுக்குள்ள பின் பண்ணிருக்கடா. 2 நிமிஷம் கூட ஆகலடா, சரியா? அப்புறம் குமரேசன் வீட்டில் இருந்து சுமி கிளம்பி அவர் இல்லத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறார். மன உளைச்சல் முடிந்தது பிறகு அனைத்து வீடியோக்கள் வரும், கண்டுகளியுங்கள். ஐயோயோ டேய், ஒரு நாடகம் போட்டா அதை நரக்டா பினிசிங்கா முடிக்க தெரியுதாடா? இதுல எனக்கு என்னமோ இந்த ஆளுக்கும் கூட்டணி இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்கு. ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு பொம்பளைய காணோம்னா இப்படி குடும்பமே அசால்ட்டா உட்காந்து கோழி குழம்பு தின்னுக்கிட்டு இருக்கான். எனக்கு அப்பவே எங்கேயோ இடிச்சிச்சு, அப்பா அவ எங்கேயோ இருக்கா. இதை ஒரு ஸ்கிரிப்டா சொல்லி இவன் தான் கொடுத்துருப்பானோ. ஏன்னா இவன் எல்லா வேலையும் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரியாது. அதனால வீடியோ வியூஸ் போடன்னு சொல்லி இவன் தான் தலைவன். ஏன்னா கதை திரை கதை வசனம் எல்லாம் இவன் தானே பண்ணுவான். அதனால அவனை அங்க போய் இருக்க சொல்லி கூட்டிட்டு போய் வச்சுக்கன்னு சொல்லி இவன் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கான். யார் இவனை நம்பாதீங்க. அதாவது நான் சொல்லுவாங்கல்ல, குட்டையை நம்பினாலும் நெட்டையை நம்ப கூடாது. இந்த இவனை நம்பாதீங்க. என் வீட்டுக்குள்ள இருக்க வேணாம் ஒருத்தனை. சுமியை சிக்கா கிட்ட 50 லட்சம் பணம் உங்க அப்பா போட்ட
நகை 30 பவுன் கேளுங்க. ஆமா 30 பவுன் போட்டு அனுப்புனத நீ தான் வந்து கேமரா வச்சு போட்டோ எடுத்த. அப்படியே கல்யாணத்துக்கு வீடியோ எடுத்த. மூதேவி இது 14 பள்ளியோட போகும்போதே பழுத்தது. ஏற்கனவே செயினை வாங்கி கொடுத்தானே கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அப்புறம் எங்க அப்பன் ஆட்ட ஆட்ட தொங்க தொங்க போட்டு அப்படியே தள்ளு நான் தள்ள மாட்டாம ஆளுல பாரு. சுமியா யாரிடமும் பணம் கேட்காதீங்க. போஸ்டில் யார் பெயரையும் போட்டு திட்டாதீங்க. கேட்டு பிடிச்சேன் அக்கா மறு வேலை பார்க்கும் தெரியாதா உங்களுக்கு? 5 ரூபா குஷ்பு இட்லி. அடாடா பேர் வச்சுட்டாங்கடா. சுமிமா நல்லா சாப்பிடுங்க. பாவம் ஏமாளி பிள்ளை எப்படி இருக்குவாரு சரியா? எங்கடா இப்பதான்டா பேட்டுக்க மாட்டேன் பூட்ட பார்த்தேன். அட இப்பதான்டா பார்த்தேன் அதுக்குள்ள காணா போச்சு. நான் என்ன கேட்குறேன்னா நீங்க போடுற கதை திரை கதை வசனம் எல்லாமே நல்லாத்தான் இருக்கு. ஆனா கடைசியில பினிசிங்க சொதப்பி விட்டீங்களே. டே உனக்காத கத்திரிக்கா. உனக்கு நான் என்ன சொல்றேன் தெரியுமா? உனக்கு மூளை அந்த அளவுக்குலாம் வேலை செய்யாதரா. கிரிமினலா இதை இப்படி கொண்டு போவோம். அதுக்கெல்லாம் அக்கா நினைச்சியா? சூர்யா அக்காவா? புள்ளி வச்சா ரோடு போட்டு கோடு போட்டு பைபாஸ் ரோடே போட்டுரும் அப்படி சொல்லி என்ன நீ பார்த்து நீ ஷூட்டிங் எடுத்து நடிச்சவதான் நான். விதவை பாடம் நடிச்சவளு நான் தான். 10 புருஷன் நடிச்சது நான் தான். பைப்ல தண்ணி வராது அவன் நடிச்சது நான் தான். இவ்வளோ கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாலும் விதவைங்கிற கேரக்டர் எப்படி எனக்கு பேர் வாங்கி கொடுத்துச்சு, எப்படி அது வந்து எல்லாரும் பேசப்பட்டாங்கங்கிறது இந்த இப்போ கூட உங்க சித்தப்பா போட்டிருக்காரு. எவ்வளோ மில்லியன் கணக்கில் அது வியூஸ் போயிருக்குங்கிறத கண் கூட நீ பார்த்துருக்க. அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா இது உங்க சிக்கா மாமாவும் இல்லை. உங்க சிக்கா மாமா ரியல் லைஃப்லயே வெண்ணெய் எடுப்பாரு. அக்கா ரியல் லைஃப்லயே வெண்ணெய் எடுப்பேன். அந்த மாதிரி நீனே கூட்டிக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு நீனே எல்லாம் பண்ணிக்கிட்டு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உனக்கு இந்த வேலை தேவையா? நாளை பின்ன உன்னை எவனாவது பார்த்து கீத்து ஏதாவது ஒண்ணு பண்ணா நீ என்ன பண்ணுவ? அதுல குடும்பத்தோட சேர்ந்து நடிச்சிங்க பாரு. டே சூப்பர்ரா. ஆனா நடிப்பு உனக்கு செட் ஆகாது. ஏன் தெரியுமா? நீலாம் முன்ன புண்ண நடிச்சு பழக்கம் இருந்திருக்கணும். இந்த அவ இருக்கா பத்தியா அவ ஏதாவது நடிச்சு கடிச்சு பழக்கம் இருந்திருக்கணும். ஆனா உங்க அண்ணன் எத்தனையோ ஷார்ட் பிலிம்ல நடிச்சிருக்கு. நான் அதை விட நடிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எதுக்கு வந்து நடிக்க தெரிஞ்ச இது என்ன சொல்றாங்க ஆர்டிஸ்ட் ஆடிஷன் எதுக்கு வைக்கிறாங்க? யாருக்கு நடிப்பு திறமை நல்லா இருக்கு யாருக்கு நடிக்க தெரியும் சொல்லி தானே கூப்பிட்டு ஆடிஷன் வச்சு எடுக்கிறாங்க. நீங்களாம் ஆடிஷனுக்குள்ள போக கூட லாய்க்கு இல்லை. நடிக்க வரலன்னா விடுங்கடா. மக்கள் மன உளைச்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி போய் மாடர்ன் ஸ்டேட் வழக்க போட்டு பொதுநல வழக்க போட்டு தூக்கி உள்ள வச்சிட போறாங்க. உங்களுக்கு எல்லாம் சூனாவை அமைக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அப்படியே யோசிக்கிறாங்களாம். அக்கா காணா போச்சு எங்க அக்கா காணா போச்சு அப்படின்னு தம்பி அழுக. அக்கா தம்பி நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ல சூடா அப்படியே போய் நான் வந்து டீ கடையில போய் 2 இட்லி ஒரு தோசை அந்த ஹோட்டலை பார்த்தாலே எங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்க பாப்போம். நான் என்ன கேட்கறேன்னா தம்பி உனக்கு நடிப்பெல்லாம் பத்தல. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. எல்லாரையும் நீ வேணா ஏமாத்தலாம். அந்த ஆளு ஒரு பக்கா கிரிமினல். நான் அதை விட கிரிமினல் சரியா? எங்களை ஏமாத்துறேன்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கவே அதுக்கெல்லாம் ஒருத்தன் பிறந்து வளர்ந்து வரணும். புரியுதா? நாங்க ஊருக்கே தண்ணி காட்டுவோம். நீ எங்களுக்கு தண்ணி காட்டணும்னு நினைக்காத சரியா மக்களே? சரிடி பிள்ளைங்களா ஓகே சரியா? இப்பதான் பார்த்தேன் தருங்க கமாண்டு நல்லா பாருங்கடி. எப்படி எத்தனை கமாண்டு? 60 கமாண்டு. 60 கமாண்ட்ல இங்க பாருங்க பாதி கமாண்டா காணாமடா. எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 கரெக்டா 26 கமாண்டு. எத்தனை கமாண்ட்ல? 64 கமாண்ட்ல 25 கமாண்ட் இருக்கு. மிச்ச கமாண்டா காண். மிச்சத்தை பூரா அழிச்சு விட்டாங்க. என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம். அதனால என்ன சொல்றேன்னா முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு அக்காவுக்கு முடியல சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு மிச்சத்தை நைட்டு 9 மணி லெவலில் பேசலாம். ஓகே பாய். நாடகத்துக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா கூத்துப்பட்டறையில போய் எல்லாரும் நாடகத்தை கத்துக்கிட்டு வந்து அப்புறம் நடிங்க சரியா? டே நாங்க ஊருக்கே நாடகம் நடத்துவோம். எங்களுக்கே வாடா.